எல்லாம் சொல்லுவோம். சீரமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி. நன்றி 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 நன்றி. எல்லாரும் ஓடாமல் பாடுவே நன்றி 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 நன்றி. எல்லாரும் நன்றி. Yes, Lord. இதுக்கு வந்த ஜனப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே, எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அழித்திட விடவில்லையே, எதிர்த்து வந்த ஜனக்கூட்டங்கள் அணுகிட விடவில்லையே, புரட்டி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லையே. ரட்சண்ய பாடல்கள் சூழச் செய்தி, ரட்சக நீரென்று அறிய வைத்தீர். ரட்சண்ய பாடல்கள் சூழச் செய்தி, ரட்சக நீரென்று அறிய. நன்றி 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 நன்றி. ஓடாமல் பாடுவே நன்றி 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 நன்றி. வாயில் திறந்து நன்றி 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 நன்றி. ஓயாமல் பாடுவே நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவே நன்றி. கைகளை மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயர்ந்ததால் நித்தமும் நம் கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயர்ந்ததால் நன்றி சொல்வே. நன்றி 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 நன்றி. நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவே நன்றி 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 நன்றி. நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவே நன்றி. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. எல்லாரும் வாயில் திறந்து சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, எல்லாரும் வாயில் திறந்து சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினீர். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினீர். நன்றி 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 நன்றி. நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி எல்லா வாயில் நன்றி நன்றி நன்றி. நித்தம் சோராமல் பாடுவே நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவே நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவே நன்றி. தீங்கு செய்ய நினைத்தவர்கள் அழைத்திட செய்தவரே. சொல்லுவீங்களா? தடுமாறின வேளையெல்லாம் தாங்கிய நடத்தினீரே. எல்லாரும் பாடத்திலிருந்து தீங்கு செய்ய நினைத்தவர்கள்
நன்றி ஆவியானவரே. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே. எல்லாம் சொல்லுங்க, சிறுமைப்பட்ட எக்காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே, சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொன்ன நிறைவேற்றுவீர். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நிலைக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது ஒரு குட் லீடர் அண்ட் கிரேட் லீடர் என்ற செய்தியுடைய 3ஆம் பாகம். இதற்கு முன்பு இந்த 2 பாகங்களை பேசியிருக்கிறேன். ஒரு குட் லீடர், ஒரு கிரேட் லீடர். கிரேட் லீடரா இருப்பது பெரிய காரியம் அல்ல, குட் லீடரா இருப்பது பெரிய காரியம். ஏற்கனவே பல செய்திகளிலே பேசியிருக்கிறேன். ஒரு நல்ல தலைவனுக்கு என்னவெல்லாம் தகுதி இருக்க வேண்டும். தொடர்ந்து 5வது குறிப்பாக, ஒரு நல்ல தலைவனுக்கு ஒரு தூரத்து பார்வை, டிலிஜியன்ஸ், அதாவது தெளிவு தேவை. ஆரம்பத்தில் சொன்னேன், ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒரு நல்ல தலைவனுக்கு எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருக்கிற ஒரு வாழ்க்கை. எல்லா மனுஷரோடும், அது கடினம். நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு எல்லாரும் இருப்பதில்லை. நீங்கள் ஒரு இயக்கத்திலே நம்மோடு ஒத்துப்போகிற மக்கள் மிக குறைவு. ஒரு ஊழியத்திலே ஒத்துப்போகிற மக்கள் மிக குறைவு. ஆனா வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரோடும் மிகுந்த சமாதானமா இருங்கள். நீங்கள் இது எப்படி சாத்தியம் என்று சொன்னால், உங்களோட கடின உழைப்பு, உங்களோட உண்மை, உங்களோட உத்தமம், உங்கள் நேர்மை, இவர்கள் ஜனங்கள் பார்க்கும்போது நிச்சயமாகவே உங்களை பின்பற்றுவார்கள். உங்கள் கடின உழைப்பை அவர் பார்க்கிறார்கள், உங்களுடைய உத்தமத்தை அவர்கள் பார்க்கிறார்கள், உங்கள் நேர்மையை அவர் பார்க்கிறார்கள், உங்களுடைய எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார்கள். நீங்கள் செலுத்துகிற அந்த விலை கிரயத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். அன்பானவர்களே, அது ஒரு நாள் வீணாய் மாறாது. இதன் பக்தன் சொன்னான், நீ வாழும் வாழ்க்கை, உன்னுடைய ஓட்டம் ஒரு நாள் வெறுமையாய் மாறாது. ஒரு நல்ல தலைவனா இருக்க வேண்டுமானால் 12:8 கவனிங்கள். அடுத்தவர்கள் கூட சமாதானமாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை. தொடர்ந்து 1 கொரிந்தியர் 9:27 சொல்லுகிறது, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சிரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், அன்பானவர்களே, a discipline life. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே. எல்லாரும் ஈஸி, பிரசங்கம் பண்ண ரொம்ப ஈஸி. தொலைக்காட்சியில பேசுவதும் நமக்கு சுலபம். ஆனால் அதாவது நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு ஊழியனாய் இருப்பது மிக கடினம். ஆகாதவனாய் போகாதபடி. அப்படியானால் ஜனங்கள் நம்மை பார்க்கிறார்கள், நம்முடைய உண்மையை பார்க்கிறார், உத்தமத்தை பார்க்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, ஏதோ நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஒரு உண்மையான வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கை, ஆகாதவனாய் போகாதபடிக்கு நான் என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். 6வது குறிப்பு, ஒரு நல்ல தலைவா இருக்க வேண்டுமானால் தாழ்மை தேவை. நீதிமொழிகள் 22:4 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, தாழ்மை, அதாவது தாழ்மைக்கும் கர்த்தருக்கும் பயப்படுதல் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். இந்த ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஹியூமிலிட்டி. 2 காரியம் தேவை. ஒன்று தாழ்மை, இன்னொன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இது 2 எதை தருமா? ஐஸ்வர்யத்தை தரும், மகிமையை தரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, முடிந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையிலே, அதாவது கேரக்டர் இஸ் நாட் கிஃப்டிங், அது இயற்கையா வராது. அது நம்ம அதற்காக பிரயாசப்படணும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது தாழ்மை. 2வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த 2 எதை தரும்? அவனுடைய பலன் என்னவென்றால், திரையிலே பாருங்கள், தாழ்மை பிளஸ் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இஸ் ஈக்குவல் டு ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். ஜீவன் சொல்லும் போது ஒரு முழுமையான வாழ்க்கை,
நிறைவான வாழ்க்கை. எனவேதான் அடிக்கடி திருமறை சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருக்குண்டா தாழ்மைப்படுங்கள், தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார். இன்றைக்கு பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். இன்றைக்கு பதவி வரும்போது ஒரு உயர் வருகிறது. அநேகரை பார்த்திருக்கலாம். எளிமையா இருந்தவர்கள் இன்றைக்கு கர்த்தரால் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், கர்த்தரால் மேன்மையடைந்திருக்கிறார்கள், கர்த்தரால் பல நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு தாழ்மை இல்லை, ஆரம்பத்திலிருந்த தாழ்மை. எனவேதான் வேதம் சொல்கிறது, ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த தாழ்மையை, ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த பயத்தை வேதம் சொல்கிறது, முடிவு பரியந்தம் நாம் கொண்டிருந்தோமானால். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இந்த வார்த்தைகள் சொல்கிறது, ஒரு நல்ல தலைவன் இருக்க வேண்டுமானால் குற்றம் சாட்டப்படாதவன், 2வது தெளிந்த புத்தி உள்ளவன், சாக்கரை உள்ளவன், யோக்கிய உள்ளவன், அந்நீர் உபசரிக்கிறவன், போதக சமர்த்தன். இது கடினமான ஒன்று. ஒன்றை திரும்ப சொல்லுகிறேன், குற்றம் சாட்டப்படாது. இந்த உலகம் நம்மை குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கும். குற்றம் சொல்லுகிற மனைவி, குற்றம் சொல்லுகிற கணவன், குற்றம் சொல்லுகிற திருச்சபை, வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். ஆனா வேதம் சொல்லுகிறது, குற்றம் சாட்டப்படாதவன் குடும்ப வாழ்க்கையில. அடுத்து மிகுந்த ஜாக்கிரதை. நான் செய்கிறேனே, இது மற்றவர்கள் இடர்ல உண்டாக்குமே என்று அதை குறித்து கவலை இல்லை. அவள் சொல்லுகிறார், நான் போதனம் செய்வது என் சகோதரனுக்கு இடர் உண்டாக்கினால் நான் போதனம் புசியாதிருப்பேன், நான் மாம்சம் புசியாதிருப்பேன். அப்படியானால் நீ எல்லாவற்றையும் அனுபவிக்க உங்களுக்கு அதிகாரம் உண்டு. உங்கள் உடை நடை எல்லாமே சுண்டி மாடல். அடுத்த வார்த்தை சொல்கிறது, நம்மளுடைய தெளிந்த புத்தி. எது சரி எது தவறு, அதாவது இது உங்களுக்குள்ளே தெரியும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியான சொல்லுவார், திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் ராங். இதுதான் திருமறை சொல்லுகிறது, நன்மை தீமை பகுத்தறியத்தக்க ஞானேந்திரங்களை கர்த்தர் உங்களுக்கு என கொடுத்திருக்கிறார். Want to be a good leader, analyze which is good and which is bad. அடுத்த வார்த்தை போதக சமர்த்தன். இது ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, அதாவது which is good and which is bad. இன்றைக்கு அநேக ஊழியங்களிலே எது தீமை நன்மை என்று தெரியவில்லை. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். The celebrity leaders feel they are above everything. என்ன நினைக்கிறார்கள், நான் எல்லாருக்கும் மேற்பட்டவன், நான் எதை செய்தாலும் அது பரவாயில்லை. இல்லை அன்பானவர்களே, நீங்க செலிபிரிட்டியா இருக்கலாம், புகழ் பெற்றவா இருக்கலாம், ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கலாம், குட். ஆனால் ஒன்றை மாதிரி சொல்ல விரும்புகிறேன், நீங்களும் சத்தியத்துக்கு கீழ்ப்படியவர்களாய், சத்தியத்தை உடன்பட்டவர்களாய், நீங்கள் தேவனுக்கு பிரியம் உள்ளவர்களாய், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செய்து கொடுக்கிறவர்களாய். இந்த வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது, the celebrity leaders feel they are entitled to can get everything. இல்லை என்பானவர்களே, திரும்ப உங்களுக்கு இன்றைக்கு இந்த அளவுக்கு நீங்கள் ஊர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரம் விழுந்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு இப்படி சொன்னார், தரையிலே போகிற விழுந்தால் அவன் எழுந்திருப்பான், சைக்கிள்ல போற விழுந்தா அவனுக்கு 2 பேர் வேணும், ஒரு கார் இடத்துல விழுந்தான் 4 பேர் தூக்கி விடணும். ஒரு பக்க ஆதாய மாதத்துல மறித்து போனால் கண்டுபிடிப்பதே கடினம். எந்த அளவுக்கு நீங்க உயரத்துக்கு போகிறீர்களோ அந்த அளவுக்கு ஆபத்துகள் அதிகம். இந்த ஜாக்கிரதையாருங்களே சொன்னான், தாழ்மைப்படுங்கள். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் இன்னைக்கு விழுந்த உலகத்திற்கு போனவர்கள். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதே தீமோத்தேயுல எழுதப்பட்டிருக்கிறது. தீமோத்தேயுல கூட அதாவது தீமோத்தேயு 1:3, இருமாப்படைகிற மனிதனாய் அல்ல, தாழ்மை உள்ளவனாய். அது மட்டுமல்ல, நிந்தையிலும் பிசாசன் கண்ணியிலும் வீழ்ந்து விடாதபடி புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாய் இருக்க வேண்டும். புறம்பானவர்கள், நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் ஏராளம். நல்ல தலைவன் இருக்க வேண்டுமானால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை மத்தேயு 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதுல சொல்லப்பட்ட வார்த்தை, எவனாகிலும் மத்தேயு 20:26, எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால், டு பி கிரேட், டு பி கிரேட், உங்களில் முதலாவது பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். நீங்கள், நான் நிலைச்சு வந்தார் அல்ல, நான் ஒரு வேலைக்காரர். இந்த வசனம் சொல்லுகிறது மத்தேயு 20:28,
அந்தப்படி மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தான். இங்க சொல்ல விரும்புகிற வார்த்தை பி ஹம்பிள், பி ஹம்பிள், பி லாயல், பி லேபர். இதைத்தான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு ஊழியர்களே, அவர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் சொன்ன ஆரம்பத்துல அந்த ஹியூமிலிட்டி நான் ஒவ்வொன்றாய் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தபடியாக 7வது குறிப்பு ரெஸ்பெக்ட் ஒன் அனதர். அடுத்தவர்களை கனம் பண்ணுங்கள். 1 பேதுரு 2:17. அடுத்தவர்களை கனம் பண்ணுங்கள், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். உங்களுக்கு நேர ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய ஊழியனை கனம் பண்ணுங்கள், உங்கள் தலைவரை கனம் பண்ணுங்கள், உங்களை உயர்த்தியவரை கனம் பண்ணுங்கள். இங்க சொல்லப்பட்ட வார்த்தை ரெஸ்பெக்ட். எனவேதான் ரோமர் 12:18 ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை எல்லா மனுஷரோடும், எல்லா மனுஷரோடும். திருமண வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்டெகிரிட்டி, உண்மை, அக்கௌண்டபிலிட்டி, கணக்கோப்புவிக்கிற வாழ்க்கை, கமிட்மெண்ட், அர்ப்பணம், கரேஜ், தைரியம், ஹியூமிலிட்டி, தாழ்மை, ரெஸ்பெக்ட். அன்பானுள்ளே உறவை கனம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, அதுல சொல்லப்பட்ட வார்த்தை இதை ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் இட் எவ்ரிடே. இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமல்ல, பிராக்டிஸ் இட் எவ்ரிடே. அப்படி செய்யும் போது வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களுக்கு பிரசவம் பண்ணுகிற நீங்கள் தானே ஆகாதவனாய் போகாதபடி. ஆங்கிலத்துல டிஸ்குவாலிஃபைடு. எல்லாரும் குவாலிஃபைட் ஆகிறோம், பட் நான் டிஸ்குவாலிஃபை ஆயிடக்கூடாது. திரும்ப சொல்லுகிறேன், எல்லாரும் குவாலிஃபை பண்ணிட்டு நான் டிஸ்குவாலிஃபைட் ஆனா இது எவ்வளவு துர்பாக்கியமான வாழ்க்கை. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, நல்ல தலைவர் எடுக்க வேண்டுமானால் முக்கியமான குறிப்பு இன்டெகிரிட்டி, உண்மை, உத்தமம், அக்கௌண்டபிலிட்டி, கணக்கோட்டு வைக்கிற வாழ்க்கை, கமிட்மெண்ட், அர்ப்பணம், கரேஜ், தைரியம், டிலிஜென்சி, ஒரு தெளிந்த புத்தி. இது செய்கிறோமே என்னுடைய பிள்ளைகள் என்னவா இருக்கும்? இன்னைக்கு எல்லாருமே அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், பிரம்மாண்டமான கட்டிடங்களை கட்ட வேண்டும், வானளாவிய கோபுரங்களை கட்ட வேண்டும். யோசித்து பாருங்கள், ஒரு தெளிந்த புத்தி உள்ளாயிருங்கள். குட் லீடர், பி a diligence. அடுத்தபடி ஹியூமிலிட்டி, தாழ்மையா எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் உயரம் நிரந்தரம் அல்ல, ஆழம்தான் நிரந்தரம். அடுத்து கனம் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அந்த கேரக்டரிலே வளருங்கள், வாழுங்கள். டெவலப் யுவர் கேரக்டர். அது கடினம்தான், அதற்கு அர்ப்பணம் தேவை, உழைப்பு தேவை, ஆதங்கம் தேவை. அப்படி செய்யும் போது இந்த வாழ்க்கை வளரும். ஊர்வீர்கள், நீங்கள் நல்ல தலைவர்களாய், உலகம் போற்றுகிற காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் நீங்கள் தேவனால் கனம் பண்ணப்படுகிற ஒரு தலைவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்ல தலைவர்களாக ஆண்டவரே, not a great leader but a good leader. நீ கேட்டது போல இந்த உண்மை, அந்த உத்தமம், அந்த நேர்மை, அந்த தாழ்மை, ஆண்டவரே அந்த கணக்கு ஒப்புவிக்கிறதான ஒரு நிலைமை எங்களுக்கு தாங்க. அடுத்தவங்களை குவாலிஃபை பண்ணுகிற நாங்கள் டிஸ்குவாலிஃபைடு ஆகாதபடி, எப்பவுமே மற்றவர்களுக்கு போதிக்கிற நாங்கள் தானே ஆகாதவர்களாய் போகாதபடி எங்களை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்த எங்களுக்கு சகாயம் பண்ணும். ஒவ்வொருவரும் ஆண்டவரே தலை சிறந்த தேவ மனிதர்களாய், நல்ல தலைவர்களாய், நல்ல அந்த அநேக தலைவர்களை உருவாக்குகிற ஒரு சாம்பியனை எங்களை மாற்றும். மேக் அஸ் a champion to make leaders. தலைவர்களை உருவாக்குகிற தலைவர்களை எங்களை மாற்றும் ஐயா. எதிர்பார்த்திருக்கிற அந்த உண்மை, உத்தமம், நேர்மை, தாழ்மை, விவேகம், தூரத்து பார்வை, எளிமை எங்களுக்குள்ளே காணப்படட்டும். நாங்கள் எவ்வளவு உயர்ந்திருந்தாலும் எங்களுக்குள்ள தாழ்மையின் சிந்தனை இருக்கட்டும் என்றவரே. எல்லாம் உம்மால் வந்தது. நீ தந்த உயர்வு, நீ தந்த வாழ்க்கை, நீ தந்த ஆண்டவரே எல்லாமே மேன்மை, எல்லாமே உம்மால் வந்தது. வாழ்வு தந்தவர் நீர், வாழ வைத்தவர் நீர், எங்களை முன்னைக்கு கொண்டு வந்தவர் நீர் ஆண்டவரே.
நாங்கள் இன்றைக்கு யாரா இருக்கிறோமோ அது உங்களால் மட்டுமே. நினைத்து பார்க்கிறோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து தாழ்மையின் ஆவி அநேகருக்கு நாங்கள் மரித்தாலும் அநேகருக்கு அடிச்சுவடி பின்பற்றி போகிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ இரக்கம் செய்யும். எங்களுடைய ஒவ்வொரு கிரியைகளுமே பேசப்படுகிறது ஐயா. இட்ஸ் ஆல் ரெக்கார்டட் அண்ட் ரெஜிஸ்டர்ட். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ அன்றுவரே இருந்தாலும் மறைந்தாலும் நாங்கள் பேர் சொல்லப்படுகிற வாழ்க்கை. பொற்காள் மரித்தாள், ஆனால் அவள் பேசப்பட்டாள். எத்தனை பசுத்தவர்கள் மரித்து பேசப்படுகிறார்களே, அந்த வயசில் நாங்களும் பேசப்படுகிற ஒரு மக்களாய் அந்த ஒரு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த பெர்சிவரன்ஸ் எங்களுக்கு தாங்க. தொடர்ந்து ஓட, என்ன வந்தாலும் இது வந்தாலும் தொடர்ந்து ஆண்டவருக்காக ஓட, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினீர். போலடியான் சொன்னது போல நாசமோ மோசமோ பஞ்சியமோ பட்டயமோ எது வந்தாலும் உடைய பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஓட எங்களுக்கு சகாயம் பண்ணும். உயர்வுகள் தாழ்வுகள், இல்லாமைகள் வெறுமைகள், ஏளனங்கள் புகழ்ச்சி என்ன வந்தாலும் Lord help us to run constantly and consistently. தொடர்ந்து ஓட, உறுதியாய் ஓட எனக்கும் உங்களுக்கும் சகாயம் பண்ணும். உடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆட்கொள்ளும் ஆசீர்வதியும் நன்மைகளால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான ஊழியர்களே, இதை கேளுங்கள், அடுத்த ஊழியருக்கு அனுப்பி செய்யுங்கள். அதாவது not a great leader but to be a good leader. பேர் புகழ் உள்ள தலைவர் அல்ல, பரலோகம் போற்றுகிற ஊழியர்களாய் ஆண்டு சொல்ல வேண்டும். உண்மை உத்தமுள்ள ஊழியனே, என் எஜமானிடம் சந்தோஷத்திலே பிரவேசி. அப்படி தேவனால் சாட்சி கொடுக்கப்படுகிற, சாட்சி பெறுகிற ஒரு ஊழியர்களாய் கர்த்தர் என்னை மாற்றுவாராக. God bless you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசைமா இருக்குமே, ஆனால் இவரோடு தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்தவர்களுக்கு அனுப்பி நிகழ்ச்சிகளை பார்க்க செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியில் இதே நேரத்தில் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிறது, பாருங்கள். அடுத்தவர்களை பார்க்க செய்யுங்கள். God bless you. உயர்த்தினி தப்புவித்தி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி
இந்த உயர்வுகள் எனக்கு. எல்லாரும் சொல்லுவோம். மிகுதியான கிருபை காரணம் அதற்கு தகுதியே இல்லை. இந்த உயர்வுகள் நல்ல வாயில திறந்து உள்ள ஆழத்திலிருந்து மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நல்லவரே, சர்வ வல்லவரே, Yes Lord. என் ஆதாரமே, எல்லாம் அறிக்கை செய்வோம். நீர் நல்லவரே, Yes. வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிக்கிறவர், துவங்கியதை முடித்தீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடித்தீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் Yes Lord. தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் தாமதமானாலும் ஆமென். அது நன்மையாய் முடியுமே. சொல்லுவோம். தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.